சார் சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நீயா நீ வா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. ஆண்டவா, இந்த தடவை எப்படியாச்சும் நீ பாஸ் ஆக்கி விட்டுற ஆண்டவா. ஆண்டவா, இந்த தடவையாவது என்னை எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடு ஆண்டவா. அதானே? இல்ல, இது வேற. ஐ என்கிட்டே வா. இந்த தடவை மட்டும் அவன் என்ன பாஸ் ஆக்காம இருக்கட்டும். இருக்குடா அவனுக்கு. டேய் சும்மா எதையாச்சும் சொல்லாதடா. எதையாச்சும் படிச்சு எழுது. அவன சொல்லிக்கிட்டு. டேய், நான் பாஸ் ஆயிட்டேங்கிற திமுறா? நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? டேய், அந்த உஜால மண்டைய வேணும்னே பண்ணான்டா. இந்தாமா 2 காப்பி ஜெராக்ஸ் எடுமா. டேய் அழுகுறாடா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? 25 ரூபா ஆச்சுண்ணா. சிஸ்டர், எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லைண்ணா. டேய் வேணாண்டா. என்னம்மா, லவ் மேட்ரா? டேய், உன் தங்கச்சி ஒரு பிரச்சனை விட்டு போயிடுவியா? எதுக்குடா ஏன் தங்கச்சி இருக்கிற? வாடா, வேலை இருக்கு. யாருமா அந்த பையன்? அவர் ரொம்ப நல்லவர்னே. எனக்கு வேறொருத்தரோட கல்யாணம்னே. எனக்கு சாகிற தவிர வேற வழியே தெரியலண்ணே. என்னது, சாக போறியா? உயிர்னா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையும் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? லவ் ஃபெயிலியர்னா தற்கொலை, புருஷன் ஓடி போனா பொண்டாட்டி தற்கொலை, பொண்டாட்டி ஓடி போனா புருஷன் தற்கொலை. இவ்வளவே மச்சான், எக்ஸாம்ல ஃபெயில் ஆக கூட தற்கொலை பண்றாங்கடா. டேய் ஏய், வயிற்று வலி கூட தற்கொலை பண்றாங்கடா. பாத்துக்கிய உன்னை 10 மாசம் பரவாயில்லடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டியே. உன்னை போய் யார் அங்க? ரமேஷ், சுரேஷ்? நான் தான் சார் சுரேஷ். நான் தான் சார் சுரேஷ். நீதான் ரமேஷா? ஆமா சார். 2 பேர் ஸ்டேஷன் வந்துருப்போங்கடா. ஐயா கூப்பிட்டாரு. எதுக்கு சார் வரணும்? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியோ. வந்துட்டு போங்கடா. சார் சார், எதுக்கு சார் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க? என்னடா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு? கொஞ்சம் சும்மா இருடா. சார் ஐயோ, சுகாலாலே ஏத்திட்டாரு சார். ஏய் எந்த மலை போடா இந்த பக்கம். ஐயா வணக்கங்க. யார் யாருங்க? ஐயா, அந்த ஜெராக்ஸ் கடைக்கார பொண்ணு ஓடி போச்சலங்க, இந்த பசங்க தாங்க. ஓடி போயிட்டாளா? இவங்க தானே அது? உள்ள அனுப்பிச்சுடு சார். எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். போங்கடா. ஏய் வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் படிச்சுட்டு இருக்கோம் சார். அந்த பொண்ணை எங்க கூட்டு போனேன், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சார் எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார். கேட்டுட்டே இருக்கேன். என்னடா சார்? என்ன சார் பேசிட்டு நீ இருக்கும்போது? என்னடா 2 பேரும் கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது சார். எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அந்த பொண்ணை ஏன்டா? டேய் டேய், எங்கடா வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? தெரியாது சார். என்னடா? சத்தியமா எங்களுக்கு எங்கடா? தெரியாது சார். கேட்டுட்டே எங்களுக்கு சார். எங்க ஒழுங்கா சொல்லுங்க. இல்ல எங்கடா வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க சொல்லு, விட்டுறேன். இவங்க சொல்ற வரைக்கும் விடாதீங்க. ஏட்டா அந்த லெட்டர் எடுத்துறாங்க. ஏட்டா ஐயா இந்த வந்துட்டேங்க. ஐயா இத பரா. ஏட்டா இவங்கள ஜட்டியோட உட்காரங்க. ஏட்டா அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு உங்கள் அன்பு மகள் காயத்ரி எழுதுவது. உங்கள் விருப்பத்திற்காக யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு காலம் ஃபுல்லா என்னால் கஷ்டப்பட முடியாது. கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு பிடிச்ச வாழ்வை நானே தேடிக்கிறேன். சாகலான்னு இருந்த எனக்கு வாழ வழி காமிச்ச ரமேஷ் அண்ணனையும் சுரேஷ் அண்ணனையும் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நன்றியுடன் காயத்ரி. என்னடா வழி காட்டினீங்க? என்ன வழி காட்டினீங்க? ட்ரெஸ் கழட்டுங்கடா. ட்ரெஸ் கழட்டு.
சார் 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 எனக்கு ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், எதுவுமே தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். டீ கடைக்காரனா? இழுவைய போடுறியா? பொட்டலும் இருக்கியா? பாத்ரூம்ல போய் போட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், எவ்வளவு நாள் அடி வாங்கலாம், வழியே தெரியாது. வேணுமா? டீ மச்சி பொட்டலம் இருக்கான்டா. புளியோதரியா தயிர் சாதமாடா? டேய் புளியோதரியா தயிர் சாதமாடா? V3 போலீஸ் ஸ்டேஷன். நான் கம்பெனி பேசுறேங்க. ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. அந்த காயத்ரி பொண்ணு அந்த பையனையும் பிடிச்சாச்சு. ஐயா பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களாங்க? ஆமாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் சும்மா போயிட்டாங்க. கேஸ் அப்படியே முடிச்சு விட்டுருங்க. ஐயா இந்த 2 பசங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்காங்க? ஆனா அந்த பிள்ளைக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா? சரிங்க 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 சரிங்க. ஓகே ஓகே. ஏட்டையா அந்த பசங்க ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுங்க. ஏய் இந்தா எடுத்துட்டு கிளம்பு. இதைத்தானடா நாமளும் சொன்னோம். ஏய் போலியா கஞ்சா கசி தூக்கி போடாடா. ஹர ஹர மகாதேவகி. உன்னையும் முடிச்சாங்களா? நீ என்னையா பண்ண? கால் மேல கால் போட்டுண்டு. ஏய் பட. ஏண்டா கால் மேல கால் போட்டுக்கலாமாடா பிடிப்பாங்க? அவர் யார் காலு மேல போட்டாரோ பண்ணாம விடிய விடிய வச்சு அடிச்சிட்டாங்களா? அம்மா அம்மா அம்மா. ஏட்ரா லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். யாரு ரமேஷா? ஆமா சார். V3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். அந்த பாக்கியந்தர்ல ஒரு புள்ள ஓடி போயிருச்சு, அது விஷயமா உங்களை விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க.